தி பர்த் ஆஃப் கோல்டு. அதாவது தங்கம் உலகத்திலேயே வந்து அது தோன்றதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், டைமண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது உலகத்தை சேர்ந்த ஒரு விஷயம். அதில் 99.95% கார்பன் ப்ரெஷர் தான் இருக்கும். மிச்சம் 0.5% மட்டும்தான் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் இருக்கும். கோல்டு அப்படின்றது அந்த மாதிரி இல்லை, அது வந்து ஒரு ஏலியன் மெட்டீரியல். ஏன் எகிப்து ராஜாக்கள்லாம் இறக்கும்போது தன்னோட மனைவிகளையும் குழந்தைகளையும் விடக்கூட அது தயாராக இருந்தாங்க. ஆனால் கோல்டை வந்து விட அவங்க தயாராக இல்லை. அவங்களோட போன வீடியோவில் நான் இன்ஃப்ளேஷனை பற்றி ஃபுல்லாகவே பேசியிருப்பேன். பட் ஸ்டில் உங்கள் புரிதலுக்காக வேலைக்காரன் படத்துலேருந்து ஒரு சீனை நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு இன்னும் நல்ல கராட்டியாக கொடுக்கும். எவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்தாலும் பத்தலன்றா பிரச்சனை இல்லைடா. நான் இப்போ அவளோட 2-3 மடங்கு ஜாஸ்தி தான் சம்பாதிக்கிறேன். அப்படி இருந்து கையில் எதுவுமே நிற்க மாட்டேங்கிறா. வர்றதெல்லாம் எங்கே தான் போகுதுன்னு தெரியல. இதுக்கு நடுவில் அந்த பட்டா ஆஃபீஸர். ஐ ஹோப் அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கோம், இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்ட் 2க்குள்ளே நம்ம போகலாம். இறங்குறதும் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா காலங்களில் வந்து அவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு 50-60s இருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் கோல்டு அப்படின்றதோட மதிப்பு அவ்வளோவா தெரியவே இல்லை. அவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா கோல்டு எடுத்துகிட்டு போய் அடகு கடையில் வச்சுருவாங்க, இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு 80s to 90s வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சு கோல்டை பற்றி. அவங்க வந்து இருக்கிற கோல்டு எல்லாத்தையும் அக்வயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இதே தான் வந்து எல்லாமே குளோபலாக நடக்க ஆரம்பிச்சுது. அதனால கோல்டு 2000 இருந்து இப்போ வந்து 8500 வரைக்கும் கூட ரீச் ஆகி நிற்குது. இதுக்கெல்லாம் காரணமே அதுதான். அண்ட் கோல்டை வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ் இருக்கு கோல்டை வாங்குறதுக்கு. இப்போ இந்த டிஜிட்டல் ஏரால ஃபிசிக்கலாக வாங்கலாம். அதாவது கடையில் போயிட்டு நீங்கள் தோடாவோ அப்படி இல்லைனா வந்து மோதிரமாவோ வந்து உங்களால் வாங்கிக்க முடியும். இப்படிலாம் வாங்கும்போது உங்களுக்கு செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இதெல்லாம் போயிட்டு உங்களுக்கு இன்கேஸ் கோல்டோட வேல்யூ உண்மையிலேயே ஏறினா கூட உங்களோட ஆக்சுவல் கோல்டோட வேல்யூ நீங்கள் வாங்கின காசுக்கு வரதுக்கே பல வருடங்கள் கூட ஆக சான்சஸ் இருக்கு. 2-3 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஆக்சுவல் வேல்யூ வரும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். பட் இங்க இதுவே 24 கேரட் கோல்டா வந்து அக்வயர் பண்ணி வைக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு காயின் வாங்கி வைக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஒரு பிஸ்கெட் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதோட வேல்யூ மாற போறதே இல்லை. அதே தான் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் அண்ட் இடிஎஃப்லையும் கூட அதோட வேல்யூவும் எப்பவுமே மாறவே மாறாது. அது எப்பவுமே வந்து அப்படியே தான் இருக்கும். சாவரின் கோல்ட் பாண்ட்ஸை பற்றியும் இடிஎஃப் பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோ ஃபுல்லாகவே கவர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக வாங்குறதுக்கு பயமாக இருக்குது, வீட்டில் வச்சு ஏதாச்சும் பிரச்சனை வரும், ஏதாச்சும் திருட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பயப்படும் போது நீங்கள் இதெல்லாம் வந்து வாங்கி வந்து அக்வயர் பண்ணி வைக்கலாம், விச் வில் பி குட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஸோ அவ்வளோதான் மக்களே. இப்படி தான் வந்து கோல்டோட டிமாண்ட்ஸ், கோல்டோட வேல்யூ இதெல்லாம் கிரியேட் ஆகுது. கோல்டுன்றது ஒரு மெட்டீரியல் தான். அதை ஒரு மெட்டீரியலாக நம்ம எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாலே அந்த பின்பத்தை நம்ம உடைச்சிடலாம். அதை நம்ம உடைச்சிட்டாலே கோல்டோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். நம்ம தான் ஒரு பாட்டிலுக்கோ இல்லைனா ஒரு பேனாக்கோ, ஏன் இப்போ நான் வந்து கேமரா எடுத்துட்டு இருக்க இந்த ஃபோனுக்கோ வேல்யூ கொடுக்குறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து கோல்டுக்கான வேல்யூவை நிர்ணயிக்கிறோம். நம்ம மனசுல கோல்டை ஒரு சாதாரணமான மெட்டீரியலா பார்க்க ஆரம்பிச்சாலே போதுமானது. இந்த கோல்டோட ஆக்சுவலான வேல்யூ வந்து ரொம்பவே குறைஞ்சு சாதாரண மக்கள் எல்லாருமே வாங்குற அளவுக்கு வந்து வந்துடும். அதுக்கான அவேர்னஸ் தான் இந்த வீடியோவை நான் வந்து போடுறேன். இப்போ 2025ல கோல்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்றது. கோல்டு வந்து ஆல் டைம் ஹைல இருக்கு. அதாவது மார்க்கெட்டும் வந்து ஆல் டைம் ஹைக்கு ஒரு நாள் போச்சு. 26,000 சம்திங்க்கு போச்சு. நான் தப்பா கூட இருக்கலாம். பட் 26,000 போச்சு மார்க்கெட். இப்போ வந்து ரொம்பவே குறைஞ்சு மார்க்கெட் வந்து அகைன் 22,700 to 600ல வந்து வாலட்டைலா சுத்திட்டு இருக்கு. கோல்டு இதே மாதிரி நடக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். கோல்டு குறைய தான் செய்யும், குறையாம இருக்க போறது இல்லை. ஏன்னா இப்படியே ஏறிக்கிட்டே இருக்காது. ஆனா ஒரு 500 1000 குறையலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து அதோட ஸ்பாட்டுக்கே அது போய் நின்றோம். ஏன்னா கோல்டோட வேல்யூ இப்போ எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா உங்களால எப்போ முடியுமோ அப்போ போய் வாங்கிக்கோங்க. அக்ஷய திருதியைக்கு தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அப்போ ஒரு 500 rupees 1000 rupees குறைய சான்சஸ் இருக்குதா, இல்லைன்னு சொல்ல வரல. பட் உங்ககிட்ட காசு இருக்கும் போதே வந்து அந்த திங்ஸ் அக்வயர் பண்ணிக்கோங்க. யாருக்கு தெரியும், நாளைக்கு டிமாண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற காசோட வேல்யூ குறைஞ்சு கோல்டோட வேல்யூ அதிகமாகும். அப்போ நீங்க வந்து அன்னைக்கே வாங்கியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போய் வாங்குங்க. அதுதான் வந்து நல்லதும் கூட. இன்னைக்கு வேணா நீங்க வாங்கும்போது ஒரு 1000 கம்மி ஆகலாம். அண்ட் கொஞ்ச நாள்லயோ கொஞ்சம் வருஷங்கள்லயோ அந்த 1000 தாண்டி கோல்டு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ இது ஒன்றும் ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லை, சும்மா எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். அண்ட் இது நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சும்மாலாம் சொல்லலை, அதான் உண்மை. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து நீங்கள் தங்கம் தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கலாம், தப்பில்லை. எப்போ வேணால் வாங்கலாம். இப்போ குறையும் குறையாதுன்றதை தாண்டி உங்களால் வாங்குறது அளவுக்கு உங்ககிட்ட பர்ச்சேஸ் பவர் இருந்துச்சுன்னா வாங்கி வைக்கிறது தான் நல்லது. பட் இப்போ எனக்கு தெரிஞ்ச சில்வரோட பொட்டன்ஷியலும் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஈவிஸ்லாம் வந்து ரொம்ப நிறையா வந்து வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஈவி செய்யறதுக்கும் வந்து 1 ounce ஆஃப் சில்வர் கிட்ட வந்து தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சில்வரோட வேல்யூ போக போக வந்து ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. நீங்க ஒரு நியூ இன்வெஸ்டரா இருக்கிற பட்சத்துல நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு நிறைய பேர்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு போய் உங்களுக்கு எது ரொம்ப பொருத்தமா இருக்குமோ அதை வந்து வாங்குங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த டாப்பிக்கை வந்து நான் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். until that, bye bye.